வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி காசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கடுப்படிச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. என்னடா இதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்க மொபைல் ரிங் ஆகுது. வெறுப்போட எடுத்து அதை காதுல வச்சுட்டு சொல்லுங்க சிட்டிங்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ரோஹிணின்னு சிட்டி கேட்க, இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கன்னு ரோஹிணி கேக்குறாங்க. நான் ஜெயில்ல இருந்து வந்துட்டேன். என்னைய ஜெயிலுக்கு அனுப்பின அந்த முத்துவ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிட்டி சொல்ல, சரி இப்ப இதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்கிறாரு அவரு. என்ன ஹெல்ப்னு ரோகிணி கேட்க, முத்துவோட கார் சாவி எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்றதுங்கிறாங்க ரோகிணி. அவனுக்கு சரியா பாடம் சொல்லி கொடுக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு தான் அவரு சொல்ல, வேண்டாம் சிட்டி, ஏற்கனவே நான் பல பிரச்சனையில இருக்கேன். இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீங்க வேற சாவி கேக்குறீங்க. அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, அத நான் அப்புறம் சொல்றேன். முத்து நைட்டு காரை கொண்டு வந்து நிப்பாட்டின உடனேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு அவன் கார் சாவி எனக்கு கிடைச்சா போதும். நான் நினைச்சதை செஞ்சிருவேங்கிறாரு சிட்டி. இதுல எதுக்கு என்ன சம்பந்தப்படுத்துறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, இல்ல ரோகிணி, உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அவனால நீங்க கூட வீட்ல மாட்டி மாமியார் கிட்ட அடி வாங்குனீங்களாமே அப்படின்னு சிட்டி சொல்ல, ரோகிணியோட முகம் கசங்கி போயிடுது. அது எப்படி உங்களுக்கு அப்படின்னு அவங்க மெதுவா கேட்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க. அவனை பழிவாங்க சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் எப்பன்னு சொல்றேன். நீங்க அந்த டயத்துல அவனோட வண்டி சாவி எனக்கு கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சிட்டி சொல்ல, என்னங்கிறாங்க ரோகிணி. அந்த பிஏ ஊருக்கு போய் உடம்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சிட்டி சொல்ல, ரோகிணி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவன் முன்ன விட தெம்பா இருக்கான். என்ன வந்து பார்த்துட்டு போனான். நான் அவன ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்ன வேலைய நீங்க செஞ்சா அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவரு இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே மிரட்ட, நான் யோசிச்சு சொல்றேங்கிறாங்க ரோகிணி. முருகனும் வித்யாவும் அட்வான்ஸ் குடுக்கறதுக்காக ஒரே வண்டியில வந்து இறங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகன். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கூட வீடு வாங்க முடியாம இருக்காங்க. நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள வீடு வாங்குறீங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப குடுத்து வச்சவதான்னு வித்யா சொல்ல, உங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் குடுத்து வச்சிருக்கணுங்க. இது மட்டுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள ஓஹோன்னு பாத்துக்கணுங்க. அப்புறம் இதுலதான் பணம் இருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல, அந்த கவரை கையில எடுத்துக்கிட்டு, ஓகே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு வித்யா சொல்ல, அப்புறம் இன்னொரு ஷாப்பர் பேக் எடுத்து இதுல வெத்தலைப்பாக்கு, பூ, பழமெல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட குடுக்கும்போது தட்டுல வச்சு குடுக்கணும். முத்து அண்ணனையும் மீனா சிஸ்டரையும் வர சொல்லணும். அவங்க கையால குடுக்க சொல்லணும்னு முருகன் சொல்ல, சரி சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க வித்யா. வீட்ல உட்கார்ந்திருக்க முத்து போனை பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு கால் வருது. முகம் சிரிப்புக்கு மாறி காதுல எடுத்து வச்சு, சொல்லுடா முருகன் முத்து சொல்ல, அண்ணே பிஸியா இருக்கீங்களான்னு அவரு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா வீட்ல தான் இருக்கேன், சவாரி எதுவும் வரல, சொல்லுடா. என்ன விஷயம்னு முத்து கேட்க, அண்ணே இந்த பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க நானும் வித்யாவும் வந்திருக்கோம் அப்படின்னு முருகன் சொல்ல, அப்படியா? உன் வருங்கால பொண்டாட்டிக்கு பிளாட் புடிச்சிருக்குதா இல்ல கலர் சரியில்லை, ரூம் சின்னதா இருக்குன்னு எதுவும் சொல்லுதா அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் இல்லனே, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதான். முருகன் சொல்ல, டேய் ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் அப்புறம் என்ன, பேசி முடிச்சிட வேண்டியதானேங்கிறாரு முத்து. அதானே, இப்ப 25 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறோம். நீங்களும் சிஸ்டரும் வந்துதானே கொடுக்கணுங்கிறாரு முருகன். டேய், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன் எதிர்கால பொண்டாட்டிக்காக வாங்குற. இதுல நாங்க எப்படிடா கொடுக்க முடியும்? நீயே கொடுத்துடுறாங்கிறாரு முத்து. இல்லன்னு, எங்க லவ் செட் ஆனது காரணமே நீங்களும் சிஸ்டரும் தான். எங்க லைஃபே உங்களால தான் ஆரம்பிக்க போறோம். உங்க கையால அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு வைங்கன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, என்னடா ஏதோ ரிப்பன் வெட்டி கடை திறக்கிற மாதிரி சொல்ற, அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்க போகுதுடாங்கிறாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு, வித்யா இந்தாங்க, நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்கன்னு அண்ணன் சொல்றாரு அப்படின்னு சொல்ல, பக்கத்துல வர்ற வித்யா, முத்து நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், நீங்க மீனாவை கூட்டிட்டு சீக்கிரமா வாங்கங்கிறாங்க. கேட்டீங்களா அண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு முருகன் சொல்ல, இல்லடா நீங்களே கொடுத்துருங்களேன்டா, பால் காய்ச்சல் அன்னைக்கு நாங்க 2 பேரும் வந்துடுறோம் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லண்ணே நீங்க வராம நாங்க அட்வான்ஸ் குடுக்க மாட்டோம், நீங்க வந்தாதான் அட்வான்ஸ் குடுப்போண்ணே, வாங்கண்ணே. எனக்காக அண்ணேங்கிறாரு முருகன். சொன்னா கேளுடா, குடுத்துடுறா, நல்ல நேரம் போயிட போகுதுன்னு முத்து சொல்ல, அண்ணே நீங்க வந்தாதான் எங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பெரிய ஐஸா தூக்கி வச்சிர. ஐயோ பாசத்தை புளியறியே நீயே. சரி நாங்க வர்றோம்னு முத்து ஒத்துக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, வாங்கன்னு முருகன் சொல்ல, சரிடா சரிடான்னு சிரிச்சுக்கிட்டே போனை வைக்கிறாரு முத்து. போனை வைக்கிற முருகன், வா உள்ள போலாங்க அப்படின்னு சொல்ல, வாங்க போலான்னு 2 பேரும் உள்ளர போறாங்க. ஏற்கனவே கதவு திறந்திருக்கு. 2 பேரும் உள்ளர வர, கதிரும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. வாங்க அப்படின்னு இவங்க சொல்ல, என்ன இவ்வளவு நேரமா ஆளை காணோம், வாங்க டக்குன்னு பேசி முடிச்சிடலான்னு கதிர் சொல்ல,
ஆமா. நல்ல நேரம் முடிஞ்சிற போதுன்னு அவங்க வைஃப் சொல்றாங்க. இல்லங்க, எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க 2 பேர் வரணும். அவங்க கையால தான் பணம் குடுக்கணும். அதான் எங்களுக்கு ராசி. அப்படின்னு முருகன் சொல்ல, ஏன்பா வீடு வாங்க போறது நீங்க, வாழ போறதும் நீங்க. அப்புறம் எதுக்கு யாரோ வந்து குடுக்கணும்னு சொல்றீங்க? அப்படின்னு கதிர் கேட்க, இல்லங்க யாரோ இல்லங்க. எங்க 2 பேருக்கும் வேண்டப்பட்டவங்கன்னு முருகன் சொல்ல, ஆமான்னு வித்யாவும் தலையாட்டுறாங்க. எங்க அண்ணன் மாதிரி அவங்க தான் எனக்கு லக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கங்கிறாரு முருகன். ஏங்க அதான் சொல்றாருல, யார் வந்து குடுத்தா என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே! அப்படின்னு கதிரோட ஒய்ஃப் சொல்ல, சரிப்பா என் ஒய்ஃபே சொல்லிட்டாங்க. அவங்க வந்துரட்டும். ஒரு நிமிஷம். அப்படின்னு கதிர் ஒய்ஃப வெளிய கூட்டிட்டு வந்துடுறாரு. சீக்கிரம் பணத்த வாங்கிட்டு ஃப்ளைட்ட புடிச்சிடலான்னு பார்த்தோம். என்ன இவங்க இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு பணத்த வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா, நீயும் சரின்னு சொல்லிட்ட அப்படின்னு சந்தல வந்து கதிர் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. நாம அவசரப்படுற மாரி காட்டிக்க கூடாதுங்க. அப்புறம் சந்தேகம் வந்துரும். வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. இங்க வீட்ல முத்து, மீனா இங்க வான்னு கூப்பிட சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வர்றாங்க மீனா. பக்கத்துல வந்து நின்னு என்னங்கன்னு கேட்க, அது முருகன் இருக்கான்ல, அவன் வாங்க போற புது ஃபிளாட்டுக்கு அட்வான்ஸ் குடுக்க போறானா அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்லையே, நான் கூட வித்யா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக சும்மா சொல்றாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் அவன் பொறுப்பான ரொம்ப நல்ல பையன் மீனா. இப்ப அவன் உன்னோட ஃப்ரெண்டு கூட அந்த வீட்ல தான் இருக்கானா. நம்ம சிஷ்ய பிள்ளைங்க 2 பேரும் நாம வந்து நம்ம கையால அட்வான்ஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்பதான் முருகன் ஃபோன் பண்ணி சொன்னாங்கறாரு முத்து. ஏங்க அவங்க வீடு வாங்க போறாங்க. அவங்களே குடுக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல, முருகன் ஆசைப்படுறான் மீனா. நாம பார்த்து சேர்த்து வச்ச ஜோடி. அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க ஒரு வீடு வாங்க போறாங்க. போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவோமே அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க போயிட்டு வந்துடலாம். வித்யாவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வீடு வாங்க போகும்போது வாங்க வாங்கன்னு. அப்படின்னு மீனா சொல்ல, சும்மா சொல்லாத. முருகன் பாரு என் கையால அட்வான்ஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த சவுண்ட் பார்ட்டி அப்படி ஏதாவது உங்ககிட்ட சொல்லுச்சா? இதுதான் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சமா டென்ஷன் ஆகுற மீனா, ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி இன்னைக்கு எப்ப நல்ல நேரம்னு முத்து கேட்க, 11 to 1 மணி வரைக்கும்னு மீனா பட்டுன்னு சொல்ல, முத்து திகைச்சு போய் என்ன இது ஏதோ கேட்டவன ஜோசியர் மாதிரி சொல்றாங்கறாரு. ஏங்க காலையில தேதி கிழிக்கும் போது பார்த்தேங்க அப்படின்னு மீனா சொல்ல, வாட்ச பாக்குறவரு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பி வா போயிட்டு வந்துடலாங்கிறாரு. இருங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற மீனா உள்ளர போறாங்க. இங்க கதிர் போன்ல அப்படியா? ஆமா. சரி வந்துடுறேன். இப்ப உடனே வந்துடுறேன் அப்படின்னு போன வைக்கிறவரு அவருங்க ஒய்ஃப் கிட்ட அது அந்த இன்னொரு வீடு பார்த்தோம்ல, அந்த பார்ட்டி கூப்பிடுறான். பார்த்துட்டு உடனே வந்துடலாம். பக்கம்தான் வான்னு கதிர் சொல்ல, ஏங்க நாம அங்க போறப்ப அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா, திடீர்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா, வெயிட் பண்ணலாங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இல்ல நாம இங்கேயே இருந்தாதான் சந்தேகம் வரும். நமக்கு பணம் பெருசில்லங்கிற மாதிரி காமிச்சுக்கணும். நாம போயிட்டு வர்ற மாதிரி வந்துடலாம். அதுக்குள்ள அவங்களும் வந்துடுவாங்க. சரி வான்னு கதிர் சொல்ல 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மேல வந்து முருகன் கிட்ட, தம்பி பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறோம்னு கதிர் சொல்ற. சார் இல்ல இப்ப வந்துருவாங்கங்கிறாரு முருகன். தம்பி நாங்க பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். நீங்க அவங்க வந்ததும் ஃபோன் பண்ணுங்க. நாங்க வந்துடுறோம் சரியா? போயிட்டு வந்துடுறோம்னு கதிர் சொல்ல, அவங்க ஒய்ஃபும் தலையாட்டிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. முருகன் அதான் முத்துவும் மீனாவும் வரட்டும்ல. அவங்க வரட்டும் நாம வெயிட் பண்ணலாம். இந்தாங்க புடிங்க அப்படின்னு பணத்த குடுக்க அத வாங்கி வைக்கிறாரு முருகன். 2 பேரும் கீழ வந்து ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க முத்துவோட கார் வருது. இறங்குற முத்து என்னடா வாசல்லயே நிக்கிறீங்கன்னு கேட்க, உங்கள வரவேற்க தானே அப்படின்னு முருகன் சொல்ல, டேய் என்னடா கல்யாண வரவேற்பாடா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. மீனாவ வித்யா ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அதுதானே அப்படின்னு மீனா சொல்ல, டேய் கூப்பிட்ட வந்துட்டோம் சந்தோஷம் தானே அப்படின்னு முத்து கேட்க, ரொம்ப சந்தோஷம்னு வாங்கண்ணே உள்ளர போலாம் அப்படிங்கிறாரு முருகன். வாங்க போலான்னு மீனாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க வித்யா. மீனா பூ கொண்டு வந்து வித்யாவுக்கு வச்சு விட அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா முருகா நீயே காசு கொடுத்து ஓகே பண்ண வேண்டியதானேடா, நல்ல வீடெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு முத்து சொல்ல, உங்க கையால கொடுத்தாதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு முருகன் சொல்ல, சிரிக்கிற முத்து சரி சரி ஓனர் எங்கன்னு கேக்குறாரு. முன்னையே வந்துட்டாங்க. பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. வந்துருவாங்கன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, சரி சரி வந்துடட்டும்ங்கிறாரு முத்து. சரின்னு பணத்தை எடுத்து வைக்கணும்னு முருகன் குனிய போக, டேய் டேய் உள்ளர எடுத்து வைங்கிறாரு முத்து. வித்யாவும் முருகனும் ஆளுக்கு ஒரு பையா எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போக, மெயின் டோரை லாக் பண்ணிட்டு முத்துவும் அந்த ரூம்குள்ள வர்றாரு. 4 பேரும் ஒரு ஹாஃப் சர்க்கிளா உட்கார்றாங்க. முருகன் பணத்தை வெளியே எடுக்க, என்னடா கட்டுக்கட்டா இருக்குது பணம்ங்கிறாரு முத்து. ஆமாண்ணே 25 லட்சம்.
அப்படின்னு முருகன் சொல்ல, "என்னோட வாழ்க்கையிலலாம் 25,00,000 நான் மொத்தமா பார்த்ததே கிடையாது. இப்பதான் தடவையா பார்க்குறேங்கிறாரு முத்து. ஒரு தாம்பாளத்துல ஏற்கனவே பூ, பழம்லாம் வச்சு, அந்த தட்டுல முருகன் பணத்த எடுத்து குடுக்க வித்யா அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. முருகன் அடுத்த கட்ட எடுத்து குடுக்க, "இல்ல இல்லங்க இது போதும். சும்மா சம்பிரதாயத்துக்கு தானே. மீதிய அப்படியே பேக்லயே வச்சு குடுத்துறலாம்." அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க, "ஏன் வித்யா செக்காவே குடுத்துருக்கலாம்லன்னு?" மீனா கேக்குறாங்க. அந்த ஓனர் ஃபுல் கேஷா தான் வேணும்னு கேட்டாரா மீனா? அப்படின்னு வித்யா சொல்ல, "ஆமா சிஸ்டர், கேஷா தான் வாங்கிப்பேன்னு சொன்னாரு." அப்படின்னு முருகனும் சொல்ல, யோசிக்கிறாங்க மீனா. முத்து ஒரு கட்டு நோட் எடுத்து இப்படி விரிச்சு பார்த்துட்டு, "மீனா பாரேன் புது நோட்டு கட்டு எப்படி இருக்குன்னு." அப்படிங்கிறவர் அத ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. புது பண வாசனை அப்படின்னு அவரு குழந்தை மாதிரி குதூகலிச்சிட்டு இருக்க, "பரவாயில்லங்க உள்ளர வைங்கங்கிறாங்க மீனா. "என்ன முத்து இப்படி பாக்குறீங்கன்னு?" வித்யா கேக்க, "அதெல்லாம் சும்மா வித்யா. அவரு என்னைக்குமே பணத்த பெருசா நினைச்சதே இல்ல." அப்படின்னு மீனா சொல்ல, "பணத்த உள்ளர வச்சுக்கிட்டு அது என்னவோ உண்மைதான். இவ்வளவு பணத்தெல்லாம் நான் மொத்தமா பார்த்ததில்ல. அதான் கண்ணதாசன் பாட்டெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏய் பணமே, இந்த உலகத்தை ஆள்றதே நீதான். மனுஷன் வாழ காத்து மட்டும் போதும்னு இருந்த காலம் போயி பணம் இருந்தாதான் வாழ முடியுன்ற காலம் வந்துருச்சு. கோடீஸ்வரனுக்கும் நீ வேணும், பிச்சைக்காரனுக்கும் நீ வேணும்." அப்படின்னு சொன்னவரு மீனா பக்கம் திரும்பி, "ஆனா மீனா, இந்த பணம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா மனுஷங்கெல்லாம் சண்டை போடாம சந்தோஷமா ஒன்னா இருந்திருப்பாங்களோ?" அப்படின்னு முத்து அப்படிலாம் இல்லண்ணே. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சண்டையெல்லாம் வந்திருக்குங்கிறாரு முருகன். ஓஹோ! அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை பணத்தால இல்ல. எல்லா காலத்திலயும் மனுஷங்களோட அதீத ஆசையால தான் இருக்கு. அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்ட்டா சொன்ன மீனா. மனுஷனோட ஆசை தான் அவனோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பணம் தேவையான அளவுக்கு இருந்தாலே போதும். நமக்கு அப்படிதான். கண்ணதாசனோட பாட்டு ஒண்ணு வரும். அப்படின்னு யோசிக்கிறவரு டக்குன்னு ஞாபகம் வந்தவரா? "கடலளவு வந்தாலும் மயங்க மாட்டேன். அது கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. அதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா." அப்படின்ற வரிகள முத்து சொல்ல, "ஆமாண்ணே. நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷம்லாம் மனசுல தானே இருக்கு." அப்படின்னு முருகன் சொல்ல, "அது உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவையா இருக்கே." அப்படின்னு வித்யா சொல்ல, "அதுவும் சரிதான். நான் நல்லவன். என் வண்டிக்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொன்னா போட்டுருவாங்களா? காசு முக்கியம்தான். அதான் என் பாட்டி சொன்னாங்க. அருள் இல்லைன்னா அங்க இடம் இல்ல, பொருள் இல்லைன்னா இங்க இடம் இல்ல." அப்படின்னு அப்படின்னு முத்து சொல்ல, "அண்ணே அது வள்ளுவர் சொன்னதுன்னேங்கிறாரு முருகன். "டேய் என்கிட்ட என் பாட்டி தாண்டா சொன்னாங்க." அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாருமே கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. கதிரும் அவங்க ஒய்ஃபும் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. "கைக்கு கை மாறும் பணமே." அப்படிங்கிற முத்து, "முருகா, இப்ப இந்த பணம் உன் கையில இருக்கு. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தன் கைக்கு போக போகுது. அதுக்கப்புறம் யாரு கைக்கெல்லாம் போக போகுதோ." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, கதிரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. முருகன் எழுந்து போய் கதவை திறந்து, "வாங்க." அப்படிங்கிறாரு. "ஹலோ முருகன்." அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே கதிரும் அவங்க ஒய்ஃபும் உள்ளர நுழையிறாங்க. முருகன் உள்ளர திரும்பி, "அண்ணே வந்துட்டாங்கண்ணே ஓனரு." அப்படின்னு சொல்ல, முத்து, வித்யா, மீனா 3 பேரும் வெளிய வர்றாங்க. டக்குன்னு அவர பாத்துட்டு, "கதிர் தானே நீ?" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமாங்க. உங்க அண்ணன் பணத்த ஏமாத்திட்டு போனவரு தாங்கிறாங்க." மீனா. முத்து கதிரோட சட்டைய கொத்தா புடிச்சிட்டு, "டேய் ஃப்ராடு." அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, "அண்ணே என்னண்ணே சொல்றீங்கன்னு?" முருகன் கேக்குறாரு. "டேய் இவன் சரியான ஃப்ராடுடா. அடுத்தவங்க வீட்ட இவன் வீடுன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருவான்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் முத்துவ தள்ளி விட்டுட்டு இருக்காரு. "ஏங்க?" அப்படின்னு மீனா பதறிட்டு இருக்கவே, கதிர் வேகமா முத்துவ தள்ளி விட்டுட்டு வெளிய ஓடுறாங்க. பின்னாடி அவங்க ஒய்ஃபும் ஓட பாக்க, "ஏங்க புடிங்க, ஏங்க விடாதீங்க." அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு அவங்கள புடிக்க போக கதிர் கீழே ஓடிட்டு இருக்கிறவர முத்து வந்து பிடிச்சிடுறாரு. புடிச்சு பலார் பலார்னு 4 அற விடுறாரு. அவங்க ஒய்ஃபும் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண, "எங்க ஓடுற நில்லு." அப்படின்னு வித்யாவும் மீனாவும் சேர்ந்து புடிச்சுக்கிறாங்க அந்த லேடிய. "போ உள்ளரன்னு." மறுபடியும் வித்யாவும் மீனாவும் சேர்ந்து அந்த லேடிய தள்ளிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் முத்துவும் முருகனும் சேர்ந்து கதிர புடிச்சு கைய கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. "வான்னு சொல்றேன்ல, எங்க தப்பிக்க பாக்குற?" அப்படின்னு மீனாவும் வித்யாவும் சொல்லிக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தள்ளுறாங்க. 2 பேரையும் உள்ளர இழுத்துட்டு வந்துட்டு, "முருகா கதவை சாத்துங்கிற முத்து, டேய் சட்டைய கழட்டுடாங்கிறாரு." "ஏய் கழட்டுடா." அப்படின்னு முத்து மிரட்டிட்டு இருக்க, "தம்பி அந்த பையன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு." கதிர் சொல்ல, பலார்னு ஒரு அற விடுறாரு முத்து. "ஏண்டா உன் திருட்டு வேலைக்கு என்னைய பார்ட்னர் ஆக்குறியா? கழட்டுடாங்கிறேன்ல, கழட்டுடா." அப்படிங்க, "என்னப்பா?" அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, முத்துவே கதிரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டுறாரு. முருகன் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கவரு, "அண்ணே இவரு ஃப்ராடானேன்னு?" கேட்க, "ஆமாண்டா. இந்த வீடு வேற யாரோட தான் இருக்கும். நீ பணத்தை கொடுத்திருந்தேன்னு வையேன், இவங்க 2 பேரும் அதை எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. ஒரிஜினல் ஓனர் வந்து உன்னை விரட்டி விட்டு இருந்திருப்பான். இவங்க 2 பேரும் இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க."
அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதிரோட ஷர்ட்ட கழட்டிட்டு இருக்காரு முத்து. இவரோட அண்ணன் பணத்தை எப்படிதான் ஏமாத்துனாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மீனா, ஒரு நாள் இந்த ஆளதான் ரோஹிணி ஹோட்டல்ல பாத்துட்டு கத்துனா. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் அப்ப சரியா கவனிக்க கூட இல்ல. முருக்ஸ், பணத்தை கொடுத்திருந்தா நாமளும் ஏமாந்திருப்போம் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியோட வித்யாவும் சொல்றாங்க. கழட்டின கதிரோட சட்டைய வச்சு அவரோட கைய கட்டி போட்டுறாரு முத்து. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு முருகன் முத்துவ கட்டி பிடிச்சுக்க. டேய் என்னடா அப்படின்னு முத்து கேட்க, நீங்க இல்லன்னா நான் சம்பாரிச்ச பணம் எல்லாம் போயிருக்குன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, டேய் முருகா, நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க 2 பேரு தாண்டா நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா நீ என்ன வர சொல்லிட்ட அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தாங்க நம்மள இங்க வர வச்சிருக்குங்கிறாங்க மீனா. ரொம்ப தேங்க்ஸ் முத்துன்னு ஸ்ருதியும் சொல்ல, ஏங்க முதல்ல நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல, 2 பேரும் பதறாங்க. ஐயோன்னு. தம்பி தம்பி, போலீஸ் எல்லாம் வேண்டாம், போலீஸ் எல்லாம் வேணான்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் பலார்னு ஒரு அறை விடுறாரு முத்து. ஒரு விரல நீட்டி, பேசாம இருக்கணும் அப்படின்னு முத்து மிரட்டிட்டு இருக்க. ஏய், ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு நீயும் ஊரை ஏமாத்துறல்ல அப்படின்னு வித்யாவும் பலார்னு அவங்க ஒய்ஃபு ஒரு அறை விடுறாங்க. அவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வித்யா அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த இழுத்து நிறுத்துறாரு முருகன். கதிரோட பனியனை பிடிச்சு இழுத்து, டேய் எங்க அண்ணங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் எங்கடா அப்படின்னு முத்து கேட்க, இல்ல அது அப்படின்னு கதிர் தடுமாறிட்டு இருக்க. பணம் எங்க அப்படின்னு முத்து கத்த, அது செலவாயிடுச்சுங்கிறாரு கதிர். முத்து ரொம்பவே அதிர்ந்து போய் 30 லட்சமும் செலவாயிடுச்சான்னு கேட்க, ஆமா, அதுல நானும் என் பொண்டாட்டியும் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனோம், செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அண்ணே அப்ப கூட அவ்வளவு ஆகாதுன்னுங்கிறாரு முருகன். இவங்க நாம கேட்டா சொல்ல மாட்டாங்க, கேட்க வேண்டிய ஆளுங்க வந்து கேட்கட்டும் அப்படிங்கிற முத்து போன் எடுத்து கால் பண்ணிட்டு, ஹலோ சார், நான் முத்து பேசுறேங்க சார். சார், இதுக்கு முன்னாடி உங்க ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்ல, எங்க அண்ணன் மனோஜ் பேர்ல. இன்ஸ்பெக்டர் சாருக்கு என்ன நல்லா தெரியும் சார் அப்படிங்கிற முத்து மேற்கொண்டு கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு. கதிரும் அவர் ஒய்ஃபும் பயத்தோட தவிப்பா ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சொல்லி முடிக்கிற முத்து, சரிங்க சார், நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு போன வைக்க, ஏங்க அப்படியே உங்க அண்ணனுக்கும் போனை போட்டு சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா அவனும் வரட்டும்ங்கிறாரு முத்து. மனோஜ் காரை ஓட்டிட்டு இருக்க, ரோஹிணி ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இது மாதிரி என்ன அடிக்கடி பார்க்க வர்றதுக்கெல்லாம் வராத, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜ் டிரைவ் பண்ணிட்டே சொல்ல, நீ எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டே இரு அப்படின்னு ரோஹிணி சிடுசிடுக்க, மனோஜோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, என்ன இவன் கால் பண்றான் அப்படிங்கிற மனோஜ் காதுல போனை வச்சு, சொல்லு முத்துங்கிறாரு. ஏய் எங்கடா இருக்கன்னு முத்து கேட்க, ஏன் அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் உங்ககிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனால கதிர், அவனை நான் புடிச்சிட்டேங்கிறாரு முத்து. அப்படியா, கதிரை புடிச்சிட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னாச்சு அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அது கதிரை புடிச்சிட்டானா? ஏய் எங்க இருக்க இப்போன்னு மனோஜ் கேட்க, ஏய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டேன், அங்க இருந்து வர்றாங்க, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு முத்து சொல்ல, அவனை விட்டுறாத, புடிச்சு வை, நான் இதோ வந்துடுறேங்கிறாரு மனோஜ். நீ வா வா சீக்கிரம் வான்னு முத்து போன வைக்கிறாரு. அடுத்த மெசேஜ் வர, லொகேஷனை பாருன்னு ரோகிணி கிட்ட மொபைல கொடுக்கறாரு மனோஜ். இதுதான் லொகேஷன் ரோகிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜ் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. முத்து டைம் பாஸுக்கு இப்ப கதிர அடிச்சிட்டு இருக்காரு. தம்பி தம்பி வேணாம் தம்பி, இங்க பாரு, இங்க பாருப்பா, என்ன அடிக்காத, உன் பணத்தை நான் எப்பயாவது கொடுத்துடுறேன் சரியா, என்ன அடிக்காதன்னு கதிர் சொல்ல, டேய் நீ என்ன எனக்கு கடன்காரனா, கொடுத்துருவேன்னு சொன்னவன நான் நம்புறதுக்கு பொறுக்கி, உன்னை விட்டா நீ இந்த நாட்டை விட்டே ஓடிடுவடா, உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், வாய மூடிட்டு நில்லு, இல்ல பின்ன செவுத்தோட வச்சு அறைய போறாரு முத்து. கதிரும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்க. மனோஜ் காரை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்துறாரு. இறங்குற ரோகிணி, இந்த வீடா மனோஜ்னு கேக், ஆமா இந்த வீடுதான் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் வேகமா போக பின்னாடியே ரோகிணி ஓடுறாங்க. நீ வாய மூடிட்டு அப்படின்னு கதிரை மிரட்டிட்டு இருக்க முத்து கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டவன முருகன் கிட்ட கதவை திறடாங்கிறாரு. யாருன்னு பாருன்னு சொல்ல மனோஜ் ரோகிணியும் உள்ளர வர்றாங்க. இங்க பாரு அப்படின்னு 2 பேரையும் காட்ட, எங்கடா என் பணம் அப்படின்னு கேட்டு மனோஜ் கதிரை அரைஞ்சிட்டு இருக்க. ரோஹிணி அவர் ஒய்ஃப் அரைஞ்சுகிட்டு இருக்காங்க. எங்கடி, எங்க அந்த பணம் எங்கன்னு சொல்லுடி, சொல்றேன்னு கேக்குறேன்ல சொல்லுடி அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கமும், எங்கடா வச்சிருக்க என் பணத்தை, எங்கடாச்சு எங்க பணம், பணத்தை குடுறான்னு மனோஜ் ஒரு பக்கமும் மாறி மாறி அரைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வண்டியோட சைரன் கேக்குது. அப்போ இன்ஸ்பெக்டரும் 2-3 கான்ஸ்டபிளும் வர்றாங்க. உள்ளார வர்றவங்க எல்லாரும் அமைதியா இருங்க, ஏய் அப்படின்னு மனோஜை பிரிச்சு விடுறாரு. சார் என் பணம் சார்னு மனோஜ் சொல்ல, பணம் தானே, அத பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம், நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்க, ஆமாங்க சார்னு மனோஜ் சொல்றாரு. அதுவும் அமைதியா நின்று இருக்க முத்து, வணக்கம் சார்னு சொல்றாரு. என்ன முத்து, நீயே போலீஸ் வேலை பாக்குற போல இருக்கு அப்படின்னு அவரு கேட்க, சார் நான் நேர்மையா கார் ஓட்டிட்டு இருக்கேங்க சார்ங்கிறாரு முத்து. உடனே என்னது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்ல இல்லைங்க சார், உங்க வேலையும் ரொம்ப நல்ல வேலைதாங்க சார்,
இன்ஸ்பெக்டர் கிட்ட சமாளிக்கிற முத்து அப்படியே முருகனை முன்னாடி இழுத்து, சார் இவன் முருகன். இவங்கிட்ட எங்க அண்ணங்கிட்ட ஏமாத்துன மாதிரி இந்த வீட்டை ஏமாத்தி விக்க பார்த்தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அப்பதான் வித்யாவை பாக்குற ரோகிணி, ஏய் நீ எங்கடி இங்கன்னு கேக்குறாங்க. ஏய் நான் சொன்னேன்ல முருகன் வீடு வாங்குறாருன்னு, அது இந்த வீடுதான். முத்துவும் மீனாவும் டயத்துக்கு வரலன்னா நாங்களே இவங்கள்ட்ட ஏமாந்திருப்போம் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொல்ல, வித்யாவ பார்த்து ஆன்னு நிக்கிறாங்க ரோஹிணி. மறுபடியும் மனோஜ், டேய் எங்கடா என் பணம், எங்கடா என் பணம், எங்கடா அப்படின்னு கதிரை அரைஞ்சுகிட்டு இருக்காரு. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியான்னு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பிரிச்சு விடுறாரு. நீ அடிச்சவன் செத்துட்டான்னா ஓ மேலதான் கொலை கேஸ் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் என் பணம் சார் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏமாத்துறவன் கையில பணத்தை வச்சுக்கிட்டா சுத்திட்டு இருப்பான், இந்நேரம் செலவு பண்ணிருப்பான், எங்க சைட்ல நாங்க விசாரிக்கிறோம், இவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் அவங்களை இழுத்துட்டு போக, நீங்க வீட்டை பூட்டிட்டு சாவியை என்கிட்ட கொடுங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். மனோஜ் அப்படியே அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போய் நிக்க, மனோஜ் வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு ரோஹிணி வெளியே வர்றாங்க. ஏத்துங்க 2 பேரையும் மேல ஏத்துங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க, சார் இந்தாங்க சார் சாவி அப்படின்னு முருகன் நீட்ட, ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. எல்லாருமே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்ல. டேய் முத்து என் பணண்டான்னு மனோஜ் கேட்க, அதான் அவன் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றான்டா, நாம கேட்டாலாம் எதுவும் சொல்ல மாட்டான், போலீஸ் அடிச்சு விசாரிக்கட்டும் பாத்துக்கலாங்கிறாரு முத்து. ச்சே இப்படி பண்ணிட்டானேன்னு யாரையும் நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி மனசுக்குள்ள. மனோஜ் வீட்டு வாசல்ல செருப்பு கழட்டி விட்டுட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர, வீட்டுக்குள்ள இருக்க ரவி, என்னடா 4 பேர் ஒன்னா வர்றீங்கன்னு கேக்குறாரு. பா பாருங்கப்பா 4 பேர் ஒன்னா வர்றாங்கன்னு ரவி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அம்மா அந்த கதிர் மாட்டிக்கிட்டாமான்னு மனோஜ் அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல, யாருடா என்னடா சொல்றாங்கிறாங்க விஜயா. அதாம்மா என்கிட்ட வீட்டை விக்கிறேன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி போனானே அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆ ஐயோ கடவுளே, அப்போ அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ அந்த 30 லட்சம் ரூபாய் பணம் வந்துரும்ல? ஏங்க கேட்டீங்கல்ல மனோஜோட பணம் வந்துருமா அப்படின்னு விஜயா ரொம்பவே எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. இரு இரு முதல்ல விஷயத்த கேப்போம், என்னாச்சு எப்படி அவனை பிடிச்சீங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா முதல்ல அவன் எங்க கிட்டதான்ப்பா மாட்டினா, தெரிஞ்ச ஒரு பையன் புது வீடு வாங்குற பாக்க சொல்லுங்கன்னு சொன்னா, நானும் மீனாவும் தான் போயிருந்தோம் அப்படிங்கிற முத்து அங்க கதிரை பார்த்துட்டு, கதிர் தானே நீ அப்படின்னு கேட்டதையும், ஆமாங்க உங்க பணத்தை ஏமாத்திட்டு போனது இதுதாங்க அப்படின்னு மீனா சொல்ல, கொத்தா புடிச்சு ஏய் ஃப்ராடுன்னு கத்தி முத்து நாள அறவிட்டதையும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்க ரோஹிணியோட முகம் இருண்டு போய் கிடக்கு. அப்போ அங்க நிக்கிற ஸ்ருதி, பாருங்களேன் அவங்களும் சரியா உங்க கண்ணுல தான் மாட்டியிருக்காங்க, அன்னைக்கு ரோஹிணியோட மாமான்னு சொன்னவரையும் நீங்க தான் பாத்தீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்கு அது அப்படின்னு அடிக்குரல்ல கேக்குறாரு ரவி. அதுக்கு இல்லடா இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு லக்கு இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வெறுப்பா ஸ்ருதிய பாக்குறாங்க ரோஹிணி. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற விஜயா, டேய் மனோஜ் இப்ப பணத்துக்கு என்ன வழின்னு கேக்குறாங்க. தெரியலம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப பணம் கிடைக்காதா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அதுவரையில எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நிக்கிற ரோஹிணி, ஆன்ட்டி கதிரை புடிச்சு நாமளே விசாரிச்சிருந்தா பணத்தை கொடுத்திருப்பா ஆன்ட்டி, அதுக்குள்ள முத்து போலீஸுக்கு போன் பண்ணிட்டாரு, போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சீர. அதுதானேம்மா நியாயம், ஒருத்தன் குற்றவாளியா இருந்தாலும் நாம அவனை தண்டிக்க முடியாதுல்ல, எதுவா இருந்தாலும் சட்டப்படி தானே செய்யணும், அததான் முத்து பண்ணிருக்கான்னு அண்ணாமலை சொல்றாரு. அதனாலதான் அங்கிள் அவன் போலீஸ் கேட்டதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணியவே பாத்துட்டு இருக்காங்க விஜயா. ஆமான்ற மாதிரி முத்துவும் தலையாட்டுறாரு. டேய் செலவு பண்ணிட்டானா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா மனோஜ் கிட்ட கேட்க, அப்படிதான் அத்தை அவன் சொன்னான், போலீஸ் கேட்டப்போ எல்லா பணமும் செலவாயிடுச்சுன்னு சொன்னான் அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அப்ப 30 லட்சத்தையும் காலி பண்ணிட்டானா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது ஆன்ட்டி, அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் ஈஸியாலாம் செலவு பண்ண முடியாது, அதுவும் ஏமாத்தின பணம் வேற, அவன் கண்டிப்பா அந்த பணத்தை எங்கேயோ மறைச்சுதான் வச்சிருக்கான், அவனை நாம தனியா கூப்பிட்டு வேற மாதிரி விசாரிச்சிருந்தா பணம் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பான், ஆனா இவங்க 2 பேரும் அவசரப்பட்டு போலீஸ்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பயங்கரமா குற்றம் சொல்றாங்க ரோஹிணி. என்ன பார்லரம்மா ஏதோ பெரிய தாதா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, வேற மாதிரினா எப்படி விசாரிக்கணும், நாம என்ன ரவுடி கும்பலா அப்படின்னு முத்து கேட்க ரோஹிணி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதானே அக்யூஸ்ட் மாட்டினா போலீஸ் கிட்ட தானே புடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்ருதியும் கேட்க வெறுப்பா திரும்புறாங்க ரோஹிணி. போலீஸ் விசாரிக்கிறது தான் சரியாவும் இருக்கும், எப்படியும் அவன் கிடைச்சிட்டா இல்லங்கிறாங்க மீனா. அவன் கிடைச்சிட்டா போதுமா, பணம்லாம் கிடைக்க தேவையில்லையா அப்படின்னு ரொம்பவே குரல் உயர்த்தி கேக்குறாங்க ரோஹிணி. டேய் மனோஜ் உன் பணம் கிடைக்காதாடா அப்படின்னு விஜயா கேட்க, போலீஸ் விசாரிக்கிறேன்னு தாமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது அப்படிதான் சொல்லுவாங்க, விசாரணை கோர்ட்டு கேஸ்லாம் போனா ரொம்ப நாள் இழுத்தடிக்கும்,
பணமும் கைக்கு வந்து சேரவே சேராது அப்படின்னு ஏதோ அவங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. நீங்க தானே சொல்றீங்க அவன் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிருக்க மாட்டான்னு. போலீஸ் விசாரிச்சா கூட அவன் உண்மையை சொல்லுவான்லன்னு ரவி கேக்குறாரு. அத ஒண்ணும் கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியாது ரவி. முத்துவும் மீனாவும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். இப்ப இவங்களால பணமும் கிடைக்காம போக போகுது. இவங்க வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே கோவமா சொல்ல முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. படார்னு எழுது. ஆமா நான் வேணும்னு தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு கத்த. டேய் என்னடா சொல்றேன்னு ரவி கேக்குறாரு. டேய் நான் அந்த பணம் வேணுங்கிறதுக்காக பண்ணினேன்னு சொல்றேன்டா. போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டிருந்தா அவன் திரும்ப எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருந்திருப்பான். அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம கண்ணுல மாட்டவே மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல. மாமா நாங்க நல்லதுக்கு தானே இப்படி பண்ணினோம். 2 பேரும் இப்படி பேசுறாங்கங்கறாங்க மீனா. ஐயோ இருங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க. எல்லாரும் விஜயாவே பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.